Hello friends, have a healthy day and welcome to our channel NUTRIZONETAMIL. உங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான இன்ஜினா செயல்படுறது உங்க இதயம்தான். ஸோ அது ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபுட், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ஸை தவிர நம்ம என்னென்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், எந்த அளவில் குடிக்கிறோங்கிறதும் பாடியில் ஒரு ஹியூஜ் இம்பேக்டாக அமையும். மேலும் நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம பிளட் செல்ஸை டேமேஜ் பண்ணுமா, இல்லைன்னா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு தீங்களிக்குமா, அதுவும் இல்லைன்னா ஹோல் பாடிக்கும் சப்போர்ட் பண்ணுமான்னு கவனிக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதயத்தை ஸ்ட்ராங், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்க போகிற 8 ட்ரிங்க்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற எக்கச்சக்க ஹெல்த் டிப்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா மாதுளம்பழ ஜூஸ். மாதுளை ஜூஸ் எல்லாரும் விரும்பி குடிக்கிற மற்றும் ஹார்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொண்ட டீசன்ட் ஜூஸ்னு சொல்லலாம். ரெகுலரா மாதுளம்பழ ஜூஸை கன்சியூம் பண்றவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குறைவா இருக்கிறதா சில ஸ்டடிஸ் சொல்லுது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதோட ஆர்டரியோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஜூஸ் பக்கபலமா இருக்கு. மாதுளம்பழத்துல காணப்படுற பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் ஹார்ட் மசில்ஸ்ல பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்றதோட இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கும் உதவிகரமா இருக்கு. ஓவராலா மாதுளம்பழ ஜூஸ் ரெகுலரா ட்ரிங்க் பண்றதால நிறைய கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி ஹெல்தி ஹார்ட் மெயின்டைன் பண்ண உதவுது. ரெண்டாவதா எலுமிச்சைப்பழ ஜூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விட்டமின் சி குணங்களை கொண்ட ஒரு முக்கியமான சோர்ஸ் தான் லெமன் ஜூஸ். இந்த விட்டமின் சி நம்ம உடம்ப ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீட்கிறது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சி நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு செக்யூரிட்டியா அமையுது. லெமன்ல ஃபிளவனாய்ட்ஸும் அதிகமா இருக்கிறதால கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் பிரஷர் ப்ராப்ளம்ஸ் போன்ற கார்டியோவாஸ்குலர் டிசீஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்க உதவுது. அதோட லெமன் நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்தவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூரோப் நாட்டை சேர்ந்த நியூட்ரிஷன் ஜர்னல் ஒரு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணாரு. அதுல அப்பப்ப லெமன் சாப்பிட்டு வரவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் 30%க்கும் குறைவா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருந்தா பிளட் ஸ்ட்ரீம்ல இந்த குளுக்கோஸ் மெதுவா நுழைஞ்சு கெட்ட ரத்தத்தை பிரிவென்ட் பண்ணுது. கூடவே சுகர் செல்ஸை ப்ரொமோட் பண்ணி ரத்த செல்களை டேமேஜ் பண்ணி இதய நோய்க்கு வித்தா அமையுது. ஸோ 30%க்கும் குறைவா இருக்கிற குளுக்கோஸ்னால ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நாம ஒதுங்கி இருக்க லெமன் ஜூஸ் உதவிகரமா இருக்கு. மூணாவதா இஞ்சி டீ. ஓல்ட் இஸ் கோல்ட்னு சொல்வாங்க. பழங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட சீரான உடல்நிலைக்கு வித்தா அமைஞ்சிட்டு இருக்கிற ஒரு அருமையான ட்ரிங்க் தான் இந்த இஞ்சி டீ. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஜீரண சக்தி அதிகரிக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பிரபலமான ஒரு உணவுப் பொருள் தான் இஞ்சி. கார்டியோ டானிக் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லப்படுற இதய துடிப்பு சீராக்குறது, ஹை பிளட் பிரஷர் வராம தடுக்கிறது, அப்நார்மல் பிளட் க்ளாட்டிங்கை நீக்கிறதுன்னு இந்த இஞ்சி டீயோட நன்மைகள் ஏராளமானதுங்க. 2 வாரங்கள் நடத்தப்பட்ட ஸ்டடியில தினமும் 2 கிராம்ஸ் இஞ்சி டீயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸோட HbA1c லெவல் 10% குறைஞ்சிருக்கிறதாவும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் 20% குறைஞ்சிருக்கிறதாவும் தெரிய வந்துச்சு. கூடவே வெயிட் லாஸ்க்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்றதுக்கும் பக்கபலமா இருக்க போற நண்பன் தான் இந்த இஞ்சி டீ. மேலும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை எதிர்த்து போராடுற ஒரு ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்னு சொல்லலாம். இஞ்சியை அரைச்சி பொடி பண்ணி கொதிக்கிற தண்ணியில கலந்து ஆற வச்சு குடிக்கலாம். ஹீட் பாடி இருக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இனிப்பு சுவை எதிர்பார்க்கறவங்க தேன் சேர்த்து குடிக்கலாம். நாலாவதா பாவக்காய் ஜூஸ். ஏசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல அதிகமா உபயோகப்படுத்துற ஒரு ட்ரிங்க்னா அது பாவக்காய் ஜூஸ் தாங்க. மேலும் பாவக்காய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கும் சைனீஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இந்த ஜூஸ்ல பர்டிகுலரா விட்டமின் சி குணம் அதிகமா இருக்குங்க. ருப்சர் மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க இந்த விட்டமின் சி குணம் உடம்புக்கு தேவைப்படுது. இன்ஃபேக்ட் சில கார்டியோலஜிஸ்ட் விட்டமின் சி ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. பாவக்காய் ஜூஸ் தொடர்ந்து குடிக்கிறதுனால பிளட்ல குளுக்கோஸ் லெவலை குறைச்சு டைப் 2 டயபிட்டிஸ் வராம தடுக்கிறதா 30 நாட்கள் நடத்தப்பட்ட அனிமல் ஸ்டடீஸ்ல தெரிய வந்திருக்கு. மேலும் பேங்க்ரீஸ் அண்ட் லிவரை ரிப்பேர் பண்றதுக்கும் ஆர்டரிஸ்ல ஏற்படுற அடைப்புகளை நீக்கிறது மூலமா
ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கவும் இந்த பாவக்காய் ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. as well as ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறது மூலமா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அஞ்சாவதா இளநீர். நேச்சர் ட்ரிங்க்னு சொல்லப்படுற இளநீர் மிக சுலபமா நம்ம கைகளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்குங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் அண்ட் சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதால இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. அதனாலதான் இளநீரை ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்னு சொல்றாங்க. அடிஷனல் இன்கிரீடியன்ஸ் ஆர் சர்க்கரை எதுவும் சேர்க்காததால மத்த ட்ரிங்க்ஸை கம்பேர் பண்ணும் போது கம்மியான கேலரிஸ் தான் இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தீங்களிக்காதுங்க. பிளட் சுகர் லெவலை ஸ்டேபிளா வச்சுக்கிறது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது, ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுன்னு பல வழிகள்ல இளநீர் பெனிஃபிஷியலா இருக்க போகுது. தண்ணீர் குடிக்கிறது கம்பேர் பண்ணும்போது இளநீர் குடிக்கிறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ரிஸ்க் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. கிட்னி ஸ்டோன் உண்டாக காரணமா அமைற உணவுகளை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இளநீர் தேங்காய் கிடைக்காத பட்சத்துல கோகோனட் பவுடரை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனா இளநீர் தேங்காயில கிடைக்கிற 100% பலன்கள் பவுடர்ட் கோகோனட்ல கிடைக்காதுங்க. சம்டைம்ஸ் பவுடர்ட் பேக்கெட்ஸ்ல சர்க்கரை கலந்தும் சேல்ஸ் பண்றாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இளநீர் குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆறாவதா ரெட் வைன். ரத்தம் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு பெயர் போன ஒரு ட்ரிங்க் தான் ரெட் வைன். ரெட் வைன் குடிக்கிறது மூலமா கார்டியோவாஸ்குலர் டிசீஸோட ரிஸ்க்ல இருந்து விலகி இருக்கலாம். ஆர்டரிஸோட ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற பாலிஃபினால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ரெட் வைன்ல அதிகமா காணப்படுதுங்க. இந்த பாலிஃபினால் பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கு உதவுது. ஒயிட் வைன்லயும் ஹெல்தி பாலிஃபினால்ஸ் இருந்தாலும் அதை விட பல மடங்கு அதிகமா ரெட் வைன்ல இருக்குங்க. அதனாலதான் ரெட் வைனை ஹெல்த்தியர் ஆப்ஷனா சூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல ரெட் வைன் குடிக்கிறவங்களுக்கு லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கிறதால அளவா குடிக்கிறதும் முக்கியமா குவாலிட்டி பார்த்து வாங்கி பயன்பெறதும் அவசியமானது. ஏழாவதா பீட்ரூட் ஜூஸ். ஃப்ரெஷ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத பல அதிசயங்கள் நம்ம உடம்புல நடக்குதுங்க. வெறும் 250 மில்லிலிட்டர் பீட்ரூட் ஜூஸ 4 வாரத்துக்கு தினமும் குடிச்சிட்டு வந்தவங்களோட சிஸ்டாலிக் பிரஷர் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் லெவல் ரெடியூஸ் ஆகிருக்கு மற்றும் ஹைப்பர் டென்ஷனும் குறைஞ்சு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பீட்ரூட் ஜூஸை நம்ம கன்சியூம் பண்ண சில வினாடிகள்ல பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட்ஸ் நைட்ரிக் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுறதால நம்ம ஆர்டரிஸ் ரிலாக்ஸா சுவாசிக்கவும் பிளெக்சிபிளா ஃபீல் பண்ணவும் உதவிகரமா இருக்கு. மற்றொரு ஸ்டடியில பீட்ரூட் கன்சியூம் பண்றதுனால மூளையில ரத்த ஓட்டம் சீராகுதுன்னு டிமென்டியா போன்ற நோய்கள்ல இருந்து பிரிவென்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இதுல இருக்கிற பொட்டாசியம் நரம்புகளையும் மசில் ஃபங்க்ஷனையும் ஹெல்த்தியா வச்சுக்குது. மொத்தத்துல மசில் ஸ்ட்ரென்த், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுன்னு ஹோல் பாடி ஃபங்க்ஷன்ஸையும் சீராக்க பீட்ரூட் ஜூஸ் உதவ போதுங்க. எட்டாவதா ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் ஜீரணத்துக்கும் ஆரோக்கியமான இதயத்துக்குமான நேச்சுரல் ரெமெடியா கருதப்படுது. இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்க நிறைய குடிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு ஸ்பூன் வினிகரை ஒரு கிளாஸ் தண்ணியில கலந்து குடிச்சு வந்தாலே பெரிய வித்தியாசத்தை கண்கூடா பார்க்கலாம். ஒரு நல்ல நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கான சூட்டபிள் ட்ரிங்க் இதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ட்ரிங்க் வெறும் வயத்துல குடிக்கிறது நல்லது இல்லைங்க. ஏன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதால வயிற்று புண்கள், அது மூலமா வாய்ப்புண்கள் வர காரணமா அமையலாம். சோ காலை உணவுக்கு பிறகு இல்லைன்னா மதிய உணவுக்கு பிறகு இந்த வினிகர் லிக்விட் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இந்த வினிகர் ட்ரிங்கை எடுத்துக்கும் போது ஜீரண மண்டலத்தை கிளென்ஸ் பண்ணுது. இதுல இருக்கிற அசிட்டிக் ஆசிட் என்சைம்ஸை கம்மி பண்ணி ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது. அது கூட இன்சுலின் மற்றும் பிளட் சுகர் ரெகுலேஷன் அதிகரிக்கிறது மூலமா டைப் 2 டயபிட்டிஸ்ல இருந்து பாதுகாக்குது. மேலும் ஹை குளுக்கோஸ் மூலமா ஹார்ட் டிசீஸ், பக்கவாதம் மாதிரியான மற்ற பல நோய்கள்ல இருந்தும் சேஃப்கார்ட் பண்ணுது. இந்த ட்ரிங்க் குடிக்கும் போது நம்ம பற்கள் மற்றும் ஈறுகள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. சோ பற்கள்ல படாம குடிக்கிறது நல்லது. ஆர் பெட்டர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.